சே, குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி கண்ணு தெரியலையா? டெல்லியில் நாங்கள் விஷ்ணு பிரமா சிவன் 3 பேரும் பூமியில் நிற்கும் தெரியலையா? தெரியல உனக்கு கண்ணு தெரியலையா? கண்ணு தெரியாமல் தான் உட்காந்து ஆடுதியா? ரெண்டாயிர வழி மலை பெண்ணு ஆணையம் போட்டு வச்சு அங்கே பூரா பாலாக்கு தான் டெல்லியில் பிரமா பேசுகிற மகாராஷ்டிரா கணக்கு நான் கொடுக்கணும், புரியுதா? எல்லாம் நடத்த தெரியாமல் நாங்கள் விஷ்ணு பிரமா நடத்தி நாங்கள் விட்டுட்டோம். இப்போ பிடிக்கிற புடியில் மானிட பேலை போட்ட கணக்கு கசக்கி விட்டுருவான், புரியுதா? குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி என்ன இது? குடியும் கூத்தலுமா அங்கே நடக்கு, ஜனாதிபதி அதுக்கு மேலே நடக்கு, புரியுதா இல்லையா? குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி எப்படி குடியும் கூத்தலுமா பூமியில் நடத்திக்கிட்டு இருக்கான். கொடுத்துருக்கிறது விவசாயம் கொடுத்துருக்காரு. அம்புட்டு அலிமாட்டை சேட்டை பண்ணி வச்சுருக்கா டெல்லியில். ஒழுங்காக மரியாதையோடு நுப்பாட்டிக்கோ, புரியுதா? உனக்கு பிரித்து எடுத்துட்டாரு. இப்போ அடுத்தாப்பில் எடுப்பார். பிரதமர் எடுக்கணும், மந்திரி வழுக்கமட்ட பேடக்கான அவனை எடுக்கணும், எம்பி எடுக்கணும், எம்எல்ஏ எடுக்கணும், மந்திரி எடுக்கணும், முதலமைச்சர் எடுக்கணும், பஞ்சாயத்து போர்டு வார்டு இருக்கணும், எல்லாம் பிரித்து எடுக்கார். பிரித்து போடையில் உள்ள வானரப்பட அங்கங்கே எல்லாமே ஸ்டாப் பண்ணி நின்று கணக்கு ஆழ்நிலையில் உள்ள கணக்கை தோண்டி எடுப்பான். தோண்டி எடுக்கையில் தான் உள்ளே போய்கிட்டே இருப்பான், புரியுதா? இப்போ போட்டு பெட்டிஷனை ஓட்டி சட்டத்தில் ஓட்டை இருக்குது அந்த ஓட்டை தாண்டா இப்போ மாட்டுதா? சட்டத்தில் ஓட்டை இருக்குனில்ல இத்தனை வருஷம், அதுக்கு தான் இப்போ மாட்டுதா. சட்டத்தில் ஓட்டை இருக்காங்க, அதான் கேட்காரு கடவுள், கேட்காரு சட்டத்தில் ஓட்டை இருக்காண்டா, சட்டத்தில் ஓட்டியாக இருக்கு, தண்டனை இல்லாமல் ஓட்டிட்டு போகிறான். பொட்டாட்டி பிள்ளைகள அப்படியே 4 வீலர் 2 வீலரு பஸ்ஸு விமானத்தில் காலை 2 அப்படி தோளில் தூக்கி போட்டு நாக்கை உள்ளே விட்டு நக்கிட்டு போகிறான். இது எவ்வளோ பெரிய தப்பு! அதிகாரி எவ்வளோ போட்டு வச்சுருக்கான்? ஏப்பா இதை கண்டுபிடிக்காத அளவுக்கு அதிகாரிகளை போட்டு வச்சுருக்கான். அதிகாரி பூரா படிப்பு குப்பை படிப்பு. அந்த படிப்பு என்ன படிப்புடா? உன் படிப்பா? கண்டுபிடிக்க தெரியலையா? கைலாசத்தில் என்ன சேட்டை நடக்கு, என்ன ஆடுதான், இதெல்லாம் அதிகாரி கண்டுபிடிக்காமல் விளையாட்டு. எப்படியே இது ஒரு விளையாட்டான்னு கேட்காரு. பேப்பர் மாதந்தோறும் வந்தவொடனே வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கான். இதில் எத்தனை அதிகாரி உள்ளே மாட்டியிருக்கான், எவ்வளோ அதிகாரி உள்ளே ஓடுது. அப்போ இது என்ன கணக்குன்னு கேள்வி கேட்காரு. அதான் உட்காந்து கணக்கு எடுக்காரு. உட்காந்து கணக்கு பூமியில் எடுக்கார். இது ஒரு சேட்டை. அதான் உலகத்தாழ்ந்த கடவுள் தலைவர் அவர் தான். ஆனால் இவர்கிட்ட தப்ப முடியாதா? கண்டாரா ஓலிமனை தப்ப முடியாது. உன் குடும்பி 7 ஜமத்து குடும்பியை பிடிச்சி தூக்கி செயலறையில் ஏற்றி போடுவார், சரியா? அதுக்கு தான் அதிகாரியை பூரா கேள்வி கேட்கார். கையெழுத்து போட்டிருப்பான் இடத்துக்கு பூரா. இவன் சொல்லுவான், அதிகாரி இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி பூரா சொல்லுவான், சரியா? தாசில்தாரி விவோ பத்திரப்பதிவு வெளியில் வென்று பத்திரம் விற்கிறவன் லைசன்ஸ் வாங்கி விற்கிறவன் பூரா என்ன சொல்லுவான்? ஐயா அரசியல்வாதி போட சொன்னால் நான் போட்டேம்மா. அவன்கிட்ட போய் கேட்டோம்னா நாங்கள் ஒன்று யாரா போட சொன்னா, நீயா கையெழுத்து போட்டு விற்றுருக்கான்னு மாற்றிடுவான். இவனை அவனை மாற்றுவான். அப்போ தான் உள்ளே கொக்கி போட்டு 2 தரப்பை தூக்குவார். உள்ளே மாட்டி போய் தான்டா கிடைக்கிய. கையெழுத்து போட்டிக்கல உன் படிப்பு கல்வி படிப்பை பிடிக்காருப்ப துவைச்சி துவைச்சி தொங்க விட்டுருவார். பார்த்துக்கோ. ஒழுங்காக நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு ஒப்படைச்சிட்டா ஒன்றுமே இல்லை. இன்னும் ஒப்படைக்காமல் விளாடுதான். யாருக்குன்னு தமிழ்நாட்டில் நாங்கள் 2 காலை பிளந்து 26 உட்காரோமுங்க. இப்போ இவர் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. வானரப்பட இராணுவ முப்போட வீரர் பிரித்து எடுக்கான். எல்லா கணக்கும் போட்டாச்சு, பிரித்து எடுத்து கிளியராக வச்சுருக்கான். அறையில் சர்ன்னு தூக்கி உள்ளே போட்டு செயலறையில் ஏற்றி போடுவார். அதான் நீதிமன்ற கோர்ட்டில் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பூட்டோம்னாரா. இப்போ வாழ்க்கையை வச்சு குத்திட்டார், திரிசூலத்தை குத்திட்டார். நீதிமன்ற கோர்ட்டில் வெளியில் தலைவாசலை குத்திட்டார். உள்ளே போக முடியாது, ஆட முடியாது, வழக்கு ஆடாது, ஓடாது, ஒன்றும் ஓடாது. மூளையை திருப்பி விட்டுருவார். இப்போ திருப்புவார். இப்போ பார் என்ன நடக்குன்னு மட்டும் பார். நீதிமன்ற கோர்ட்டில் உட்காந்து நாம் எப்படியாவது நடத்துகிறோம்னு நீங்கள் நினைக்கிய, நடக்க விட மாட்டார். சிக்கல் இப்போ பெரிய சிக்கல் விடுவார். சிக்கல் விட்ட அப்புறம் தான் எல்லாமே எல்லா கணக்கு கேஸ் கட்டு எடுக்கிற கணக்கு இராணுவ முப்படை எல்லாமே எல்லா கோர்ட்லேயும் இருக்குது. பெரிய தப்பு பண்ணி இருந்தால், அரசியல்வாதியிலேருந்து பலாயிரம் கோடி இருந்தால் வானரப்பட இராணுவ வீரர்கள் எடுக்கக்கூடிய சட்டங்கள் உள்ளே இருக்குது. அதை ஏன் வெளியே வரல அப்படிங்கிற கேள்வி கேட்கார். டெல்லியும் தமிழ்நாடு ஏன் வெளியே வரல? இப்போ அந்த வெளியே எடுக்கார். அதுதான் வெளியே எடுப்போம்னார்ல. எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, இருக்குது. அது ஏன் வெளியே வரல? அப்போ எடுக்கக்கூடியது கடவுள் தான். வானரப்படை இறக்கி இராணுவப்படை தரப்படை இறக்கி விட்டு கணக்கு எடுப்பார். நீதிமான் கணக்கு எடுக்கல. ஓடுவான், ஓட்டத்தில் ஓடுவான், கொண்டற ஓலிமே. பெண்ணு ஆணும் ஓட்டத்தில் பார்க்கணும். கவர்மெண்ட் வேலாக்கிறவன் அரசியல்வாதி. இப்போ புரிஞ்சுச்சாடா? அரசியல்வாதி கையெழுத்து போட சொன்னது கவர்மெண்ட்டுமா, கவர்மெண்ட் வேலாக்கிறவன் அரசியல்வாதி போட சொன்னாமா. மாற்றி கதை ஆடுவான். அது எப்படி போடுவார்? மாவட்ட வாரி போடுவார், சிட்டி வாரி போடுவார். எந்தெந்த கவர்மெண்ட் வேலாக்கான், என்னென்ன கணக்கு. அதான் கவர்மெண்ட் பிடிக்காருல. அதுதான் புது கவர்மெண்ட்டு.
புது கவர்மெண்ட் போட்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கார். புது கவர்மெண்ட்டு கைலாசத்தில் நீதிமன்றம் கோர்ட்டு புது கவர்மெண்ட்டாக போட்டுக்கொண்டே இருக்கார். முக்கால் சத்தியம் பிரம்மா.